ப்ரோ ஒன் டே ஃபுல்லா ரெட் கலர் ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க. அவ்வளவுதான் மக்கா, உங்களுக்கா சட்டன் போய் பட்டன் முடிச்சிடலாம் மக்கா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவன் இருக்க பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு மக்கா. அரைச்சதை அப்படியே மாவுல மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண மாவு எடுத்துட்டு போய் அழகா தோசைக்குள்ள தோசை ஊத்தியாச்சு மக்கா. மக்கா தோசையை ஊற்றும் போது ரவுண்டாக தான் ஊத்துனேன், ஆனால் எடுக்கும் போது கிழிஞ்சு போச்சு. சரி தக்காளி சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டாச்சு மக்கா. மக்கா நான் தோசை ரவுண்டா அழகா ஊற்றுவேன், ஏன் தெரியல கிழிஞ்சு போச்சு. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகி போச்சு, அதனால அதையே சாப்பிட்டு கிளம்பியாச்சு மக்கா. மக்கா நம்ம ஸ்கூலுக்கு போயிருந்தனால லஞ்ச் எதுவும் சாப்பிட முடியல, ஆனால் ஈவினிங் வரும்போது பிரியாணி வாங்கிட்டு மக்கா. மக்கா ரெட் கலர்ல இருக்க பிரியாணியை சாப்பிட்டு லஞ்சை முடிச்சாச்சு. ஐயோ லஞ்ச் இல்ல, மணி 4:30 ஆச்சு. இது ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட். எப்படியோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நைட்டுக்கு நைட் பார்ப்போம். 5 hours later. மக்கா நைட்டுக்கு வேணா ரெட் கலர்ல இருக்க மேகி தான் செஞ்சு சாப்பிட போறோம். மக்கா மேகி சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு. இதோட இந்த டாஸ்க்கும் முடிஞ்சுச்சு. அடுத்த டாஸ்க் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.